ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக நமக்கு ரீட் பண்ணக்கூடிய புக்ஸ் எதெல்லாம், நமக்கு ஹெல்ப் பண்ணுற புக்ஸ் எதெல்லாம்னு பார்க்கலாம். நம்ம பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு, அதே மாதிரியே நம்ம கேரியரில் க்ரோத்ஸ் வர்றதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் ரீட் பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி அதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு புக்கு தான் இக்கிகாய். ஸோ இந்த புக்கு ஒரு ஜாப்பனீஸ் புக். இது ரொம்ப நம்ம ஹாப்பியாக, நம்ம லைஃப்பில் நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியுமோ, அதே மாதிரி நமக்கு லைஃப்பில் என்னென்ன சக்ஸஸ் வேணுமோ அதுக்காக ஹெல்ப் பண்ணுற ஒரு புக் தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு புக் அண்ட் மஸ்ட் ரெட் புக். அண்ட் நெக்ஸ்ட் புக் இஸ் த டாட்டர் சான். ஸோ இந்த புக்குமே ஒரு ஜாப்பனீஸ் புக். இந்த புக்கு ஒரு குழந்தையை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த குழந்தையே பெருசாகி அந்த குழந்தையே எழுதின ஆட்டோபயோக்ராஃபி மாதிரியான புக்கு தான் இது. ஒரு கொபயாஷி மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பற்றியும் அவங்க அங்கே படித்து அந்த ஸ்கூலை பற்றியும் தான் இதில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஆஸ் எ டீச்சர் அண்ட் அ பேரண்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக ரீட் பண்ண வேண்டிய ஒரு புக்கு தான் இது. அதே மாதிரி நமக்கு சோஷியலி நம்ம பழகிற ஒருத்தர் அப்படின்னா இந்த புக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கோட பேர் டாட்டர் சான். நம்ம லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, ரொம்ப நான் ரிச்சாக இருக்கணும், இல்லைன்னா நான் அவ்வளோ ஹைஃபை லெவலில் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க, இல்லைனா அதுக்கு ரொம்ப டிசைர் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு புக்கு தான் ரிச் டேட் புவர் டேட். ஸோ இந்த புக் ரீட் பண்ணால் தான் தெரியும், நம்ம மைண்ட் செட்டு தான் அதுக்கு எல்லாத்துக்குமே மேல் அப்படின்னு நமக்கு புரியக்கூடிய ஒரு புக்கு தான் இது. இது ரொம்ப இது தெளிவாக இதில் சொல்லியிருப்பாங்க. நமக்கு லைஃப்பில் என்ன வேணும், நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி அந்த ஸ்டாண்டர்ட் லெவல் நம்ம கீப் பண்ணணும் அதில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த புக்கு ஜோசப் மர்ஃபின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் எழுதியிருப்பாங்க. ஸோ சூப்பர் புக் அண்ட் ஹெல்ப்ஃபுல் புக். நமக்கு இப்போ மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் இப்போ தான் சொல்லிட்டு வராங்க. ஆனால் இந்த புக்கில் ஆல்ரெடி அதை பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் நமக்கு அது கிடைக்கும். லைக் தி ஆல்கமிஸ்டில் சொல்கிற மாதிரி அதை நம்ம என்னென்ன நம்ம மைண்டில் ப்ரொசஸ் பண்ணியிருக்கணும்னு இந்த புக்கில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் சாப்டர் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு ரீட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு புக். நம்ம எந்த மேഖലയിൽ ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லான ஒரு புக். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் அவர் லைஃப் இஸ் மணி. ஸோ அந்த மணி மேனேஜ்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்கிற புக்கு தான் த சைக்காலஜி ஆஃப் மணி. இந்த புக்கு ரீசெண்டாக கூட ஒரு ஆக்டர் இது ரொம்ப இதுவாக சொல்லியிருப்பாங்க. அதனால் இந்த புக்கு அரவிந்த் சாமின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர். ஸோ இந்த புக்கு ரொம்ப செல் பண்ணிக்கூடிய ஒரு புக்கு அதனாலேயே. ஆனால் இந்த புக்கு அவ்வளோ காசெல்லாம் இல்லை, ஒரு 100 to 200 தான் இந்த புக்கு இருக்குது. ஆனால் இது ரொம்ப ஒர்த்ஃபுல்லான ஒரு புக். மஸ்ட் ட்ரை ஆல் திஸ் புக்ஸ். அண்ட் இது நம்ம பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு, அது மாதிரி நம்மளை செல்ஃபாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் வாட்ச் மை வீடியோ.